அரசியல் நிரந்தர எதிரிகள் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து எப்பொழுதுமே அரசியல் நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பரும் இல்ல. பட் துரோகியை என்றைக்கும் நண்பரா ஏத்துக்கிறது இது வரைக்கும் அரசியல்ல. இப்படி ஒரு துரோகம் செய்த நம்பால் பயன்பெற்று இன்னும் சில பேர் கூட பேசுறாங்க. சில அறிவாளிகள் மேதைகள் ஊடகங்கள்ல நீங்க வாய்ப்பு கொடுக்கறப்ப டிபேட்டுங்கிற பேர்ல பெரியவர் வைகோ அவர்கள் திரும்பவும் திமுக போல என்ன அப்படி கிடையாது. அவருடைய தலைவர் மறைந்த திரு கலைஞர் அவர்கள் கலைஞருடைய தொண்டராக இருந்து 3 முறை அங்க பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர் வைகோ. ஏதோ மன கசப்புல அவர் கட்சியை விட்டு வெளியேறிருக்கலாம், கட்சியை விட்டு. பட் இங்க எங்களால் பதவி பெற்றவர்கள், எங்களால் முதலமைச்சர் பதவி பெற்றவர்கள், எங்களால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு காப்பாற்றப்பட்ட ஆட்சி, அந்த ஆட்சியிலே முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் எங்களையே வெளியேற்றும் பொழுது அது திரு வைகோ அவர்கள் நிகழ்வுக்கும் மதிமுகவுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிகழ்வுக்கும் அது என்றைக்கும் பொருந்தாது. நீங்க நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் பக்கம் இல்ல சார், இல்ல சார், அதெல்லாம் அதுக்கப்புறம் போனாங்க. அந்த 18 உறுப்பினர்கள் உட்பட அந்த 18 உறுப்பினர்கள் இல்லைன்னா அன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்க முடியுமா? நீங்க சொல்றீங்களே அருமையான கேள்வி கேட்கறதா கேக்குறீங்களே. நீங்க 122 பேர் தான் இருந்தாங்க. திரு பன்னீர்செல்வமும் இன்னும் 10 பேர் சேர்ந்து 11 பேர் எதிர்த்து வாக்களிக்கிறாங்க. அப்ப இந்த 18 பேர் இங்கே இருக்காரு, கோதண்டபாணி இருக்காரு, ஏழுமலை இருக்காரு, இவங்க மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறாங்க. திரு கோதண்டபாணியும் திரு ஏழுமலையும் இங்க இருக்காங்க. அவர் தான் நான் கூப்பிட்டேன் உட்காருங்க அப்படின்ட்டு. அதுக்குள்ளார எங்க பழைய எம்எல்ஏ அவர் வந்துட்டாரு, சரின்னு விட்டுட்டேன். இவர் 2011 எம்எல்ஏ, 51 எம்எல்ஏ என்ன சொல்ல வந்தேன். அதனால அந்த 18 பேர் நீங்க சொல்றீங்களா நிறைய பேர் அங்க இருந்தாங்க. ஆனா அந்த 18 பேர் அன்றைக்கு மாற்றி ஓட்டு போட்டுருந்தா என்ன இருந்திருக்கும்? கரெக்டு தானே நான் சொல்றது. அதனால நாங்கள் என்றைக்கு இந்த எம்எல்ஏக்கள் இங்க இருக்காங்க கேளுங்க, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும், ஆட்சியை கவுக்கணும்னு நினைக்கல. பழனிசாமி நன்றி இல்லாதவராக இருக்கிறார். ஆட்சியை காப்பாற்றி தந்த எங்களுக்கு அவர் துரோகம் செய்து விட்டார். எங்கள் துணை பொதுச் செயலாளர் கட்சியில் நீக்குவதன் மூலம் எங்கள் கட்சிக்கு அவர் களங்கம் ஏற்படுத்தியிருக்காரு, பொதுச் செயலாளருக்கு களங்கம் ஏற்படுத்தியிருக்காரு. அதனால நாங்கெல்லாம் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. மனுலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. வி வாண்ட் டு சேஞ்ச் தி சீஃப் மினிஸ்டர் தான்.